தலைப்பு: குத்துச்சண்டை வீரர் முகமது அலியின் வாழ்க்கை வரலாறு. முன்னுரை: இறைவனின் படைப்பில் ஏற்றத்தாழ்வில்லை. ஆனால் ஏதாவதொரு வடிவில் மனிதனை அடிமைப்படுத்தும் கொடுமை தொடர்ந்து கொண்டுதானிருக்கிறது. இதனால் இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போரும் காலந்தோறும் முழுவீச்சில் நடைபெற்றாக வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதற்கான வீரியமிக்க கருவிகளில் ஒன்றாக நம்முன் தற்போது கிடைத்திருப்பதுதான் குத்துச்சண்டை மாவீரன் முகம்மது அலியின் வரலாறாகும். வீரம், விளையாட்டு இந்த வரிசையில் வந்து சேர வேண்டிய புகழ் என்பதை வல்லாதிக்க போர் வெறிக்கு எதிராக தூக்கி எறிந்ததோடு, அந்நாட்டுக்கு தேவையான கொள்கை இஸ்லாம் என்பதை உரத்து முழங்கிய வீர மறவனின் வரலாற்றை சொல்லும் சிறுநூல் இது. இஸ்மாயில் இஸ்லாமிக் சேனல் ஆடியோ புக்காக தொகுக்கப்பட்டுள்ளது. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான களப்பணியாளர்களுக்கு இந்நூல் மிகவும் உதவும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. குறைகள் எங்களைச் சாரும், நிறைகள் எல்லாம் நிறைந்த இறைவனைச் சாரும். 1. நிறவெறியை குத்தி வீழ்த்திய வித்தகன். கருப்பின மக்கள் கொற்றடிமைகளாக பணி செய்யும் ஒரு வெள்ளைக்கார துறையின் விவசாய பண்ணையில் கூலி வேலை செய்த தாய் ஓடெஸ்ஸா இ. தந்தை கிரேடிக்லி. தம்பதிக்கு ஓர் ஆண் குழந்தை 1942 ஜனவரி 17 பிறந்தது. எஜமான விசுவாசத்தாலோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ குழந்தைக்கு தோட்ட முதலாளி கேசியஸ் மார்ச்சலஸ் கிளே ஜூனியர் என்று பெயர் சூட்டினர். அந்த குழந்தை வரும் காலத்தில் அரங்குக்கு உள்ளே உலகம் போற்றும் ஒரு குத்துச்சண்டை வீரனாகவும், அரங்குக்கு வெளியே கருப்பின மக்களின் விடுதலைக்கு குரல் கொடுக்கும் ஒரு வீரமிகு போராளியாகவும் முகம்மது அலி என்ற பெயரில் விளங்கப் போகிறான் என்பதை அன்று யாரும் அறிந்திருக்கவில்லை. சிறுவனாக இருந்தபோது ஆசையாக வாங்கிய சைக்கிளை எவனோ திருடி விட்டான். அவனை கண்டுபிடித்து அடித்த அடி, இடித்த இடி, உதைத்த உதை, குத்திய குத்து இதை தற்செயலாக காண நேர்ந்த ஒரு காவல் துறை அதிகாரியை சினம் கொள்ளச் செய்யவில்லை. மாறாக தன்னுடைய குத்துச்சண்டை பயிற்சி மையத்துக்கு வந்து பயிற்சி பெறுமாறு அழைப்பு விட வைத்தது. ஆரம்பத்தில் ஆர்வம் மட்டுமே மிகுந்திருந்த ஒரு சராசரி இளைஞன் மட்டுமே அவன். ஆனால் ஜோ மார்ட்டினின் முறையான பயிற்சி காரணமாக அதீத ஈர்ப்பு ஏற்பட்டது. என்ன சாதிக்க வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது குறித்த எந்த பிடியும் இல்லாத ஒரு தெளிவில்லாத வயது. ஆனால் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற உத்வேகம் உள்ளுக்குள் தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. திருப்புமுனை 1960 ஒலிம்பிக். 18 வயதில் தங்கப்பதக்கம் வென்ற சாதனை அது. ஆனால் ஒரு வெள்ளைக்கார உணவகத்தில் தன் இனம், நிறம் காரணமாக உணவு பரிமாற மறுத்தார்கள் என்ற அவமானத்தை தாங்க முடியாத ஆத்திரத்தில் வீசி எறியப்பட்ட அந்த தங்க பதக்கம் ஓஹாயோ நதியில் சங்கமமானது. பின்பு 1996 ஒலிம்பிக்கில் அதற்கு ஈடான ஒரு தங்க பதக்கத்தை வழங்கி அவரை கௌரவித்தார்கள். இத்தாலிய அமெரிக்கரான ஏஞ்சலோ டண்டியை பயிற்சியாளராக நியமித்தது தான் திருப்பு முனையிலெல்லாம் மிக பெரிய திருப்பு முனை. வாரி குவித்த வெற்றியின் துவக்கம் அங்குதான். அவர் ஏனைய குத்துச்சண்டை வீரர்களைப் போல ஒரு மாமிச மலை அல்ல. அவரிடத்தில் ஒரு நளினம் இருந்தது. தோற்றத்தில் ஒரு பொலிவு இருந்தது. இனம் புரியாத ஒரு கவர்ச்சியும் ஈர்ப்பும் கூட இருந்தன. அரங்கில் அவர் நிலைத்து நிற்பதில்லை. அவரது கால்களில் மெல்லிய நடன அசைவுகள் தெரியும். சடுதியில் செயல்படும் லாவகம் அவரிடம் அமோகமாக இருந்தது. குத்துவிழ வாய்ப்பு ஏற்படும் போது உடல் வேகமாக நகர்ந்து நழுவும். குத்துவிட சந்தர்ப்பம் ஏற்படும் போது எகிரி தாக்க உடல் முழு ஒத்துழைப்பு தரும். ஒரு போட்டியில் ஈடுபடும் முன்பு ஒரு கவிதை எழுதுவார். மேடை ஏறும் முன்பு அதை மனதுக்குள் மெல்ல முணுமுணுப்பார். எதிரியை எந்த சுற்றில் நெற்றியடி அடித்து நாக் அவுட் செய்து வீழ்த்தப் போகிறோம் என்பதை மனதுக்குள் சொல்லி பார்த்து கொள்வார். அப்படியே நடக்கும். அதிசயம், ஆனால் உண்மை. உலகின் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர்களின் பட்டியலை எடுத்து பாருங்கள். யாரோ ஒருவர் 1-2 தடவைகள் அலியை வென்றிருக்கக்கூடும். ஆனால் அவரது முறுக்கிய முஷ்டி பதம் பார்த்த முகங்கள் தான் அதிகமாக இருக்கும். 21 ஆண்டுகள் தொழில்முறை புரொஃபஷனல் குத்துச்சண்டை வாழ்க்கையில் 61 போட்டிகளில் ஈடுபட்டு 56 வெற்றிகளை குவித்துள்ளார். இதில் 37 தடவைகள் எதிரியால் எழமுடியாத அளவுக்கான நெற்றியடி நாக் அவுட் வெற்றிகள். அதில் 3 உலக சாம்பியன் பட்டங்கள். இதுவரை யாராலும் எட்ட முடியாத சாதனையுமாகும். 1964 இல் சன்னி லிஸ்டனை 6வது சுற்றிலேயே வீழ்த்தி பெற்றதுதான் முதல் பட்டம்.
1963ஆம் ஆண்டு லண்டனில் ஹென்றி கூப்பருடனான மோதலில் கூப்பர் சரமாரியாக தாக்கி அலியை 4வது சுற்றிலேயே அடித்து வீழ்த்தினார். நடுவர் கிரமப்படி 10 எண்ணுவதற்குள் அதிர்ஷ்டம் மணி ஓசை ரூபத்தில் ஒலித்தது. அது அலிக்கு மிக பெரிய ஆஸ்வாசம். அத்துடன் கிழிந்த கையுறையை மாற்றுவதற்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்தச் சில நிமிடங்கள் அலி தன் சுவாசத்தை முழு அளவில் மீட்டெடுக்க உதவினர். தொடர்ந்து நடந்த சுற்றுக்களில் கூப்பர் விட்ட குத்துக்களுக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமாக வாங்கி கட்டிக்கொண்டார். அலி ஒன்றில் தோற்பார் அல்லது எதிரியை துவைத்து எடுப்பார் என்பது அலியின் அடையாளங்களாயினர். 1973ஆம் ஆண்டு நடந்த ஒரு போட்டியில் கென் நோர்டன் அலியின் தாடையை பதம் பார்த்தார். 6 மாதம் கழித்து இந்த ஜோடிக்கு இடையில் நடைபெற்ற 2வது போட்டியில் அலி விட்ட மூர்க்கமான அந்த குத்து நோர்டனின் முகத்தோற்றத்தையே கோணல் மாணலாக்கி விட்டிருந்தது. 3 விதி விளையாடியதா அல்லது வரும் காலத்தில் மகத்தான பொறுப்புகள் காத்திருக்கின்றது என்பதை அலிக்கு காலம் நினைவு ஊட்டியதா தெரியவில்லை. சிறிது காலம் மதபோதகராக இருந்த அலி கருப்பின முஸ்லிம் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். மால்கம் எக்ஸ் மற்றும் எலிஜா முகம்மது இருவரின் வழிகாட்டுதல்களால் ஈர்க்கப்பட்டார். தன் அடிமைத்தனத்தின் அடையாளம் என்று அவர் கருதிய தன் பூர்வீக பெயரையும் தூக்கி எறிந்து விட்டு முகம்மது அலி என்று சூட்டிக்கொண்டார். பொதுவாக கருப்பின மக்களின் சுதந்திரத்துக்காக மீட்சிக்காக தன்னை அர்ப்பணிப்பது என்று துணிவு கொண்டார். இளைய மார்ட்டின் லூதர் கிங் கருப்பின மக்களின் தலைவராக கருதப்பட்டார். ஆனால் அலியின் பார்வையில் கிங் அந்த இயக்கத்தின் தலைவராக இருந்தாரே தவிர மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் உண்மையான தலைவராக இருக்கவில்லை என்று தோன்றியது. அதுதான் உண்மையென்று அலியைப் போலவே பலரும் நம்பினர். அதனால் தலைவராக கிங் தொடர்ந்தார். அலி கருப்பின இளைய தலைமுறையினரின் ஆதர்ஷ புருஷனாக வளர்ந்தார். பிராய வயது பூர்த்தியான இளைஞர்கள் கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் என்பது அமெரிக்காவில் சட்டம். இத்தனைக்கும் யாராலும் எந்த ஆபத்தும் அமெரிக்காவுக்கு இல்லை. அமெரிக்கா தனக்கு எதிரானவர்களின் பகையையும் கணக்கையும் சொந்த மண்ணில் அன்றி அந்நிய மண்ணில்தான் தீர்த்திருக்கிறது. உதாரணம் 2 உலக மகா போர்கள், கொரியா, வியட்நாம், ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன், ஈரான், ஈராக், இப்போது சிரியா, லிபியா மற்றும் எகிப்து என்று பல பூமி பிரதேசங்கள். அலிக்கும் கட்டாய இராணுவ சேவைக்கு அழைப்பு வந்தது. முதல் 2 தடவைகள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதால் அலி நிராகரிக்கப்பட்டார். பிறகு தேர்வு செய்வதற்கான மதிப்பெண்களை குறைத்தார்கள். வியட்நாமில் அமெரிக்கா மேற்கொண்டிருந்த இராணுவ நடவடிக்கைகளை அலி தீவிரமாக எதிர்த்தார். அதனாலேயே கட்டாய இராணுவ சேவையில் சேர மறுத்தார். எந்த வியட்நாமியனும் என் பகைவன் இல்லை. அவர்களில் எவர் முகத்தையும் நான் பார்த்ததில்லை. அப்பாவிகளை கொல்வது பாவம். அதை என் மார்க்கம் அனுமதிப்பதில்லை என வாதாடினார். எனவே வழக்கு பாய்ந்தது. 5 வருட சிறை தண்டனை, $1,00,000 அபராதம், அதுவரை பெற்ற பட்டங்கள் மற்றும் விருதுகள் பறிப்பு என்று தீர்ப்பு வந்தது. இது அவரை நடுத்தெருவுக்கே கொண்டு வந்து விட்டது. 3 ஆண்டுகள் கழித்து உச்சநீதிமன்றம் அவரை விடுவித்தது. ஆனால் உச்சத்திலிருந்த இன்னும் பல உச்சங்களை தொட்டிருக்கக்கூடிய அந்த 3½ ஆண்டுகள் வழக்கு வம்பு என்ற அநியாய காரணங்களால் பாழாய் போய்விட்டது. அது திரும்ப வரவா போகிறது? அதை அமெரிக்கா ஈடு செய்யவா போகிறது? ஒருமுறை அலி, ஓ அமெரிக்கா, நான் உன்னில் ஓர் அங்கம். ஆனால் அதை நீ அங்கீகரிக்க மறுக்கிறாய். என்னை அகம்பாவம் பிடித்தவன் என்கிறாய். பரவாயில்லை, அது என் பெயராகவே இருந்து விட்டு போகட்டும். அது என் பெயர், உன்னுடையதல்ல. அதுபோல் என் மதம் என்னுடையது, உன்னுடையது அல்ல. என்னுடைய இலட்சியம் என்னுடையது, உன்னுடையது அல்ல. என்னை சகித்துக்கொள்ள பழகிக்கொள் என்று கூறியுள்ளார். அதே சமயம் இரும்பு திரை நாடுகளைச் சேர்ந்த வீரர்களை வீழ்த்த என் உள்ளின் முகிழ்த்தது, நான் ஓர் அமெரிக்கன், நான் ஒரு அமெரிக்கன் என்கிற தாரக மந்திரம்தான் என்றும் கூறியுள்ளார். கொஞ்சம் வாயாடி, கொஞ்சமல்ல, நிறையவே தற்பெருமையும் உண்டு. அதனால்தான் உலகிலேயே நான் உன்னதமானவன், த கிரேட்டஸ்ட் என்றார். எடக்கு மடக்கான கேள்விகள் என்றாலும் சொல்லென்ற உரைக்கும் துடுக்குத்தனமான பதில் சொல்வதிலும் வல்லவர். பிரிட்டிஷ் தொலைக்காட்சி நிருபர் ஹாவார்ட் கொஷல், நீங்கள் ஒரு ட்ரக்யூலன் சண்டை கோழியாமே என்று ஒரு கேள்வியை கேட்டு வைத்தார். பதில் உடனே வந்தது. அதன் அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனால் அது நல்லதெனில் அதுவாகவே நான் இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு போடு போட்டிருக்கிறார்.
இடைவெளி விழுந்த 3½ ஆண்டுகளில் அவரது நிதி நிலைமை ஆட்டம் கண்டு போயிருந்தது. கையில் காசில்லை, கடன் தருவார் யாருமில்லை. எப்போதும் ஒரு பரிவாரத்துடன் சஞ்சரிக்கும் அலி இப்போது தனியனாகி போனார். கல்லூரிகளில் உரையாற்றி கிடைத்த சொற்ப வருவாயில் அவர் காலத்தை ஒட்டிக்கொண்டு அல்ல தள்ளிக்கொண்டு போனார். அலி அரங்கில் இல்லாத காலத்தில் ஜோ ஃப்ரேசியர் மிகுபழு ஹெவிவேட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இருந்தார். 1970 இல் அலி சிறையிலிருந்து மீண்ட பின் இந்த இருவருக்குமிடையில் நடந்த போட்டி இந்த நூற்றாண்டின் போட்டி என்று வர்ணிக்கப்பட்டது. சிறைவாசத்தில் தன் திறமையின் அனுப்பிரமாணத்தை கூட அலி இழக்கவில்லை என்பதை அலி பயன்படுத்திய அத்தனை உத்திகளிலும் காண முடிந்தது. என்றாலும் புள்ளிகளின் அடிப்படையில் அலி தோற்றார். 31 தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு பிறகு ஏற்பட்ட முதல் தோல்வி இது. இடையில் ஜோ ஃப்ரேசியர் தன் பட்டத்தை ஃபோர்மனிடம் இழந்து விட்டிருந்தாலும் 1973 இல் நடைபெற்ற அலி ஃப்ரேசியர் மோதல் பெற்ற வரவேற்பை போல் வேறு எந்த விளையாட்டுப் போட்டியும் பெற்றிருக்கு என்பது சந்தேகமே. இம்முறை புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி அலி பக்கம் வந்தது. உலக சாம்பியன் பட்டத்துக்கான போட்டி 1 பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்றது. உள்ளூர் ரசிகர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அமெரிக்க மக்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் நேரத்தை கணக்கு பார்த்து சயர் நேரம் அதிகாலை 4 மணிக்கு இந்த ஆட்டம் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் அலி ஒரு தந்திரம் செய்தார். தான் தாக்கு தல் நடத்தவில்லை, மாறாக ஒரு பக்க கயிற்றில் சாய்ந்து கொண்டு கைகளால் தன்னை மறைத்து கொண்டு எதிரி தன் இஷ்டப்படி தன்னை தாக்க அனுமதித்தார். அவரும் அடித்து தளர்ந்து போனார். பதுங்கிய அலி என்னும் புலி 12வது சுற்றில் சீறி எழுந்தது. எதிரி மூர்க்கமான தாக்குதலுக்கு ஆட்பட்டார். முகம் வீங்கி கண்கள் பொங்கி உதடு கிழிந்து இனியும் அடி வாங்கினால் செத்தே போவார் என்று பயந்த பயிற்சியாளர் 15வது சுற்றுக்கு அவரை மேடை ஏற்றவே இல்லை. 3 முறை உலக சாம்பியனான அலி கலந்து கொண்ட போட்டிகளில் மணிலா த்ரில்லா என்று பெயர் சூட்டப்பட்ட போட்டி அலியின் வரலாற்றில் இன்றளவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. பொது வாழ்க்கையில் புகழின் உச்சியை எட்டிய அலியின் குடும்ப வாழ்க்கை குறிப்பிட்டுச் சொல்லும் வகையில் அமையவில்லை. 1க்கு 3 மனைவியர். ஆடம்பரத்தில் மோகம் கொண்ட சராசரி பெண்களாக இருந்தார்களே தவிர துரதிர்ஷ்டவசமாக ஆத்மார்த்தம் என்பது இல்லாமல் போய்விட்டது. 9 மக்கள். குத்துச்சண்டை வீராங்கனை மகள் லைலாவை தவிர வேறு யாரும் வெளியார் கண்களில் படவில்லை. இத்தனை சோகத்துக்கு மத்தியிலும் ஒரு சுகந்தம் அவரது பள்ளித்தோழியும் பாலிய சிநேகிதியுமான லொன்னி வில்லியம்ஸ் அலிக்கு துணையாக வந்து வாய்த்ததுதான். எல்லோரையும் நேசித்த அலி அரங்கில் எதிர்கொண்ட எதிரிகளை மட்டும் அடித்து வீழ்த்தினார், துவைத்து துவம்சம் செய்தார். ஆனால் எதிரிக்கு கூட வரக்கூடாத பார்க்கின்சன் வியாதி அலியை அடித்து வீழ்த்தி விட்டது. பட்டாம்பூச்சி போல் பறகுளவி போல் கொடுக்கு கொண்டு கொட்டு என்கிற சொற்றொடரை தனது முத்திரை வாக்கியமாக கொண்டு நடந்த அலியை மரணம் ஓங்கி ஒரு கொட்டாக கொட்டிவிட்டது. ஜூன் 3, 2016 அமெரிக்கா அலிக்குச் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக 1996 அமெரிக்க அட்லாண்டாவில் நடந்த ஒலிம்பிக் தீபச் சுடரை அலியை கொண்டு ஏற்றுவித்ததாலிம்பிக் அலிக்கு அதி உன்னத கௌரவம் வழங்கியதோடு தன் பாவக்கரையையும் போக்கிக் கொண்டது. உலகெங்கும் சுதந்திர காற்றை சுவாசிக்க துடிக்கும் அத்தனை உரிமை போராளிகளுக்கும் அலி ஓர் ஆதர்ஷ புருஷன். விளையாட்டு அபிமானிகளுக்கு அவர் வீரத்தின் பிரதிபிம்பம். அவரை யார் நினைவில் வைத்திருக்கிறார்களோ இல்லையோ அமெரிக்காவில் ஃபீனிக்ஸ் நகரில் அவர் ஏற்படுத்தியுள்ள முகம்மது அல் பார்க்கின்சன் சிகிச்சை மையம் அவரது புகழை என்றென்றைக்கும் பறை சாற்றிக் கொண்டே இருக்கும். 2. இறப்பிலும் புரட்சி செய்த அலி. அந்தச் சிறுவன் அமெரிக்காவின் ஒமஹா நகரில் 1925 மே 19 பிறந்தான். கருப்பராக இருந்த அந்தச் சிறுவனின் எதிர்கால ஆசை என்ன என பள்ளி ஆசிரியர் கேட்டபோது தான் வழக்கறிஞராக வேண்டும் என அந்தச் சிறுவன் நம்பிக்கையுடன் கூறினான். ஒரு கருப்பனுக்கு அந்த ஆசை எல்லாம் இருக்கக்கூடாது என மிரட்டினார் வெள்ளை இன வாத்தியார். முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது மால்கம் லிட்டில் என்ற அந்தச் சிறுவனின் கனவுகள். அமெரிக்காவின் கெண்டக்கி மாகாணத்தில் லூயிஸ்வில்லே நகரில் ஜனவரி 17, 1942 இம்மாண்டு பிறக்கிறான் ஒரு சிறுவன். கேசியஸ் கிளே என்ற பெயருடன் வளர்ந்த அவன் தனது 18 வயதில் ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டை போட்டியில் தங்க பதக்கம் வென்று சாதிக்கிறான்.
உலக அளவில் பிரபலமான குத்துச்சண்டை வீரன் கேசியஸ் கிளேவை அமெரிக்க சிற்றுண்டி ஒன்று உள்ளே விட அனுமதி மறுத்துவிட்டது, அவர் கருப்பர் என்ற காரணத்தால். கருப்பன் என்பதால் சிறு வயதிலேயே கனவுகள் கசக்கி எறியப்பட்டதாலும் சாதனை உச்சத்தை தொட்ட பின்பும் அவமரியாதை செய்யப்பட்டதாலும் மால்கம் லிட்டிலையும் கேசியஸ் கிளேயையும் நேர்கோட்டில் சந்திக்க வைத்தது வரலாறு. 10 வயது நிறைவடையும் தருவாயில் நிறவேற்றுமையின் பெயரால் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளை உணரத் தொடங்கினார் கேசியஸ் கிளே. அதே சமயம் அப்போது 35 வயதை எட்டியிருந்த மால்கம் லிட்டில் இனவெறிக்கு எதிரான தீர்வை கண்டடைந்திருந்தார். அந்த தீர்வை முன்வைத்து அமெரிக்காவின் வீதிகளில் ஆக்ரோஷமிக்க பேச்சுக்களால் வெள்ளை இனவெறியர்களை துளைத்தெடுத்தார். அமெரிக்காவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் நிறவெறிக்கு இஸ்லாத்தில்தான் தீர்வு இருக்கிறது என ஆணித்தரமாக பிரச்சாரம் செய்தார். அமெரிக்காவில் இருக்கும் கருப்பர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து கடத்தி வரப்பட்டு பண்டங்களைப் போல விற்கப்பட்டவர்கள் என்ற உண்மையை உலகறியச் செய்தார் மால்கம் லிட்டில். மூதாதையர் யார் என்பது திட்டவட்டமாக தெரியாத நிலையில் பாலியல் பலாத்காரத்தின் வழி பிறந்ததால் கிடைத்த வெள்ளை இனத்தவர்களின் துணை பெயர்களை தூக்கி எறிந்து எக்ஸ் என்ற எழுத்தை பெயருக்கு பின்பு இணைக்கும் வழக்கத்தை அறிமுகப்படுத்தினார் மால்கம். எக்ஸ் இஸ்லாமிய தேசம் நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்ற அமைப்பின் உறுப்பினராக மால்கம் எக்ஸ் நிகழ்த்திய உரைவீச்சால் கவரப்பட்ட கேசியஸ் கிளே இஸ்லாத்தின் நிழலில் நிறவெறி கொடுமையால் அடைந்த களைப்பை போக்கிக் கொள்ள விரும்பினார். கயிற்று மேடைக்குள் தனது குத்துக்களால் எதிராளியை திணறடித்த நாக் அவுட் நாயகனான கேசியஸ் கிளே வையும் களைப்படைய வைக்கும் அளவுக்கு கடுமையாக தாக்கியது நிறவெறி. இங்கு நாம் பார்ப்பதில்லையா, பவுண்டரிகளும் சிக்சர்களும் பறக்க விடும் திறமையான கிரிக்கெட் வீரர்கள் கீழ் சாதியில் பிறந்ததால் அணியில் சேர்க்கப்படாமல் கிளீன் போல்ட்டாவதைப் போலத்தான் நிறவெறியால் தோற்கடிக்கப்பட்டார் கேசியஸ் கிளே. கேசியஸ் கிளே என்பது அமெரிக்க வரலாற்றில் புகழ் பெற்ற பெயராகும். கருப்பர்கள் அடிமைகளாக நடத்தப்படுவதை, பண்டங்களைப் போல விற்கப்படுவதை தடுக்க போராடிய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பிரபல அரசியல்வாதியின் பெயர்தான் இந்த குத்துச்சண்டை வீரனுக்கும். ஆனால் யதார்த்தத்தில் நிறவெறி ஒழிந்தபாடில்லை என்ற விரக்தியில் ஒலிம்பிக்கில் வென்ற பதக்கத்தை ஆற்றில் விட்டெறிந்தார் கேசியஸ் கிளே. அதேபோல நிறவெறி கொடுமையையும் விட்டெறிய முடிவெடுத்து மால்கம் எக்ஸ் காட்டிய பாதையை தேர்ந்தெடுத்து கேசியஸ் எக்ஸ் ஆனார். திராவிடர்கள் நன்கு அறிந்திருந்த பிரச்சாரம்தான் மால்கம் எக்ஸ் மேற்கொண்ட பிரச்சாரம். இங்கு அந்த பிரச்சாரத்தை நிகழ்த்தியவரின் பெயர் பெரியார். இன இழிவு ஒழிய இஸ்லாம் ஒன்றே வழி என பெரியார் விடுத்த அதே பிரகடனம்தான் மால்கம் எக்ஸ் விடுத்த அழைப்புமாகும். அடிமை ஒழிப்பு அரசியல்வாதியின் கேசியஸ் கிளே என்ற வரலாற்று சிறப்புமிக்க பெயரை வைத்ததால் மட்டும் இன இழிவு ஒழிந்து போய்விடவில்லை. ஆனால் முகம்மது அலி என முஸ்லிம் ஆன பின்பு அனைத்தும் மாறியது. அவரை குறிப்பிடுவது போல கேசியஸ் கிளே அடிமையின் பெயர், முகம்மது அலி விடுதலையின் அடையாளம். ஆம், வரலாற்றை மாற்றினார் அலி. நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தில் இனி கேசியஸ் கிளே என்ற அடிமை ஒழிப்பு அரசியல்வாதியின் பெயருக்கு பதிலாக விடுதலையின் வித்தாக முகம்மது அலி இன் பெயர்தான் வரலாற்றில் குறிப்பிடப்படும். இந்த உண்மையை அமெரிக்க ஊடகங்கள் எவ்விதம் ஏற்றுக்கொள்ளும்? சாத்திய கொடுமையிலிருந்து விடுதலை பெற ஒடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஒடுக்கும் சமுதாயமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பெரியார் இங்கு வலியுறுத்தியது போலவே நிறவெறிக்கான தீர்வை மால்கம் எக்ஸ் முன் வைத்தார். வெள்ளையின முதலாளிகளால் நடத்தப்படும் ஊபகங்களால் இந்த தீர்வினை அங்கீகரிக்க முடியவில்லை. அதே சமயம் முகம்மது அலி போன்ற பிரபலங்களை விட்டு ஒதுங்கியிருக்கவும் முடியவில்லை. வழக்கம் போல பாதி உண்மையை கூறும் குயுக்தியை கடைபிடித்தது ஊடகங்கள். அவரது விளையாட்டு திறமைகளை போற்றும் அதேவேளை அவரது ஏகாதிபத்திய வெள்ளையின நிறவெறிக்கு எதிரான அறைகூவல்களை கண்டு கொள்ளவில்லை. வாழும்போது புகழாமல் நிறவெறிக்கு எதிரான போராட்டங்களை பாராட்டாமல் மால்கம் எக்ஸ், நெல்சன் மண்டேலா, முகம்மது அலி போன்றவர்கள் இறந்த பின்பு ஊடகங்கள் கொண்டாடுவதை உண்மையை மூடி மறைக்கும் குயுக்தி என்கிறார் அமெரிக்காவின் பிரபல பெண் எழுத்தாளர் யுவான் ரிட்லி. மால்கம் எக்ஸ் தீவிரமாக நிறவெறிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டபோது வெள்ளையர்களுக்கு எதிராக கருப்பர்களிடம் வெறுப்பை விதைப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் எழுதினர்.
இன்று முகம்மது அலியை போற்றும் ஊடகங்கள் அவர் வியட்நாம் யுத்தத்திற்கு எதிராக கலகம் செய்த போது பாராட்டவில்லையே. சவப்பெட்டியின் மேல் பூங்கொத்துகளை வைப்பது உயிரோடிருக்கும் போது அனுபவித்த வேதனைகளுக்கு ஒத்தடம் கொடுத்ததாக அர்த்தம் ஆகாது. இப்போதும் கூட முகம்மது அலியை புகழும் பத்திரிகைகள் அவர் ஃபிலஸ்தீன விடுதலைக்காக குரல் கொடுத்தது பற்றியோ தெற்கு லெபனானில் இருந்த அகதி முகாமுக்கு சென்று பார்வையிட்ட புகைப்படங்களையோ பிரசுரிக்கவில்லை என அங்கலாய்க்கிறார் யுவான் ரிட்லி. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கடுமையாக வெறுக்கும் அமெரிக்கா முகம்மது அலியின் இறுதிச் சடங்கின் போது குரான் ஓதுவதை நேரடியாக ஒளிபரப்பியது. அமெரிக்க வரலாற்றில் பிரபல தொலைக்காட்சிகள் குரான் வசனங்களை ஒளிபரப்புவது இதுதான் முதல் முறை என்கிறார் பிலஸ்தீன பெண் ஊடகவியலாளர் சூசன் அபுல் ஹவா. இறப்பிலும் புரட்சி செய்திருக்கிறார் முகம்மது அலி என அவர் நெகிழ்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் கேசியஸ் கிளே யார் என்று? ஆனால் எல்லோருக்குமே தெரியுமே முகம்மது அலி யார் என்று. அந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் சமூக விடுதலை போராட்டத்தை அறியாமல் அவரை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. 4 புறமும் கயிறு கட்டிய மேடையில் அலி விட்ட குத்துக்களை மட்டும் புகழ்வது வரலாற்றை பூசி மெழுகுவதாகும். பரந்து விரிந்த சமூகம் என்ற இம்மேடையில் ஒடுக்குமுறைக்கு எதிராக முகம்மது அலி விட்ட குத்துக்களை நினைவுகூர்வதுதான் அவரது மரபை போற்றுவதாகும். 3. கருப்பில் விரியும் நிற அரசியல். 1964 ஆஸ்திரியாவின் இன்ஸ்பெர்க் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் அதிக எடை கொண்ட குத்துச்சண்டை போட்டியில் அமெரிக்காவைச் சார்ந்த அந்த கருப்பர் இனத்து இளைஞன் 22 வயதே ஆன கேசியஸ் கிளே மகத்தான வெற்றி பெற்றான். தங்கப்பதக்கம் அவன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டபோது நான் இந்த உலகை குலுக்கி விட்டேன் என்று அவன் கம்பீரமாக முழங்கினான். கிளேயின் வெற்றியை உலகம் வியப்போடு பார்த்த அந்த நேரத்தில்தான் அவன் உணவு விடுதி ஒன்றில் அவமானப்படுத்தப்பட்டான். தனது வெற்றியை கொண்டாட நண்பர்களுடன் ராயல் கிளப் ஒன்றிற்குச் சென்றபோது கருப்பர்களுக்கு இங்கு அனுமதி கிடையாது என்றனர். தனிப்பெரும் ஆற்றலால் உலக சாதனை நிகழ்த்திய தன்னை நிறத்தை காட்டி இழிவுபடுத்தியதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேதனையின் விளிம்பிற்குச் சென்றவன் பள்ளிவாசல் ஒன்றில்தான் அந்த ஆச்சரியத்தை கண்டான். அங்கே தொழுகையில் கருப்பர்களும் வெள்ளையர்களும் தோளோடு தோள் உரசி ஒரே வரிசையில் படைத்தவன் ஒருவனே உயர்ந்தவன், மனிதர்கள் அனைவரும் சமம் என்று உறுதிப்படுத்தும் காட்சியைக் கண்டான். கேசியஸ் கிளேக்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. கருப்பர் என்கிற ஒரே காரணத்திற்காக அடிமைகளாக நடத்தப்படும் இந்த மண்ணில் இந்த சமத்துவம் எப்படி சாத்தியமாயிற்று என்று விசாரிக்கத் தொடங்கினான். அந்த தேடல்தான் கேசியஸ் கிளேயை முகம்மது அலி ஆக்கியது. உலகில் அழகான குழந்தை தெருவில் ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது. ஒருவன் சொன்னான், உலகின் அழகான குழந்தை இந்தக் குழந்தைதான். பார்த்தால் கருத்த நிறம், மூக்கு ஒழுகிக் கொண்டிருந்தது, தெருப்புழுதி படிந்து அழுக்கேறிய ஆடை. இதுவா உலகின் அழகான குழந்தை என்று நம் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியதற்கு அவன் சொன்னான், ஆமாம், இதுதான் உலகின் அழகான குழந்தை. ஏனென்றால் அது என் குழந்தை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன்குஞ்சு தானே. கருப்பாக பிறக்கின்ற காரணத்தால் பெற்றவர்கள் வெறுக்காத போது மற்றவர்கள் வெறுப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அதனால்தான் தனது இறுதி ஹஜ் உரையில் கருப்பர்களை விட வெள்ளையருக்கு எந்த மேன்மையும் இல்லை, வெள்ளையரை விட கருப்பருக்கு எந்த மேன்மையும் இல்லை, இரையச்சம் உடையவர்களே மேன்மையானவர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். எல்லாமே வெள்ளை மயம் சார்ந்த அரசியல்தான் உலகில் அடிமை சமூகங்கள் உருவாக வழிவகுத்தது. மனிதருள் ஏற்றத்தாழ்வு கற்பித்ததற்கு உலகில் நிறமே முதன்மை காரணியாக இருந்தது. இதனை முகம்மது அலியின் வார்த்தைகளில் சொல்வதானால், அமெரிக்காவில் நம் எல்லோருக்கும் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு இயேசுவுக்கு கூட வெள்ளை முடியை வைத்துவிட்டார்கள். இவர்களது சுவர்க்கம் கூட வெள்ளையாகத்தான் இருக்கும். அங்கு தேவதைகள் கூட வெள்ளை ஆடைதானணிந்திருப்பார்கள். மிஸ் அமெரிக்காவை பாருங்கள், அவர் ஒரு வெள்ளை பெண். உலக அழகியை பாருங்கள், அவரும் ஒரு வெள்ளை பெண்மணிதான். கருப்பின மக்கள் நிறைந்த ஆப்பிரிக்காவின் காடுகளது அரசனான டார்ஜானை கூட இவர்கள் வெள்ளையாக காட்டிவிட்டார்கள். இங்கே சிறுவர்கள் விளையாடுவதற்கு கூட வெள்ளை குதிரைகள்தான் காட்டப்படுகின்றன. சிறந்த உணவு வெள்ளை கேக்குகள் என்றுதான் சொல்கிறார்கள். கருப்பும் காக்கி நிறமும் கொண்ட சாக்லேட் வகை கேக்குகளை பிசாசுகளின் உணவு என்று சிறுமைப்படுத்துகிறார்கள்.
கருப்பை விட வெள்ளைதான் உயர்ந்தது என்ற மாபெரும் பொய்யை உண்மையென நமது மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்டுவது எப்போது? நிறம் பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கியவர்கள். 1936 ஜெர்மன் நாட்டில் பெர்லின் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் ஜெசி ஓவன் என்ற அமெரிக்க இளைஞன் தடகள போட்டிகளில் 4 தங்கப் பதக்கங்களை வென்று மாபெரும் சாதனையை படைத்தான். அதுவரை யாரும் நிகழ்த்தாத சாதனை என்பதால் நிறைவு விழாவில் பங்கேற்கும் அதிபர் ஹிட்லர் கரங்களால் ஜெசி ஓவனுக்கு தங்கப் பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்க ஒலிம்பிக் கமிட்டி முடிவு செய்தது. மேடையில் அமர்ந்திருக்கிறார். இறுதி 6 நாள் விழா. ஹிட்லர் பலத்த கரகோஷத்திற்கு இடையே ஜெசி ஓவன் மேடைக்கு அழைக்கப்படுகிறான். ஜெசி ஓவனை கௌரவிக்க எழுந்த ஹிட்லர் ஜெசி ஓவனின் முகத்தை பார்க்கிறார். அவரது முகம் இறுகுகிறது. ஜெசி ஓவன் கழுத்தில் தங்க பதக்கங்களை அணிவிக்காமல் அமர்ந்து விடுகிறார். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருந்த அரங்கு அதிர்ந்து அமைதியில் உறைந்து விட்டது. ஜெசி ஓவன் அவமானப்பட்டு மேடையில் இருந்து இறங்குகிறான். ஒரு சாதனையாளனை ஹிட்லர் கௌரவிக்க மறுத்ததற்கு என்ன காரணம்? ஜெசி ஓவன் ஒரு கருப்பர் இனத்து இளைஞன் என்பதுதான். ஜெசி ஓவனை கௌரவிக்காமல் அவமானப்படுத்தியதோடு ஹிட்லர் விடவில்லை. பின்பு அவரளித்த அறிக்கை ஒன்று அதைவிட கொடுமையானது. விலங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்ற பரிணாம கொள்கையை பேசும் டார்வின் மற்றொரு கருத்தையும் முன்வைக்கிறார். கருப்பர்களும் குள்ளர்களும் பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கியவர்கள். வெள்ளையர்களும் நெட்டையர்களும் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறியவர்கள். டார்வினின் அறிவியல் தத்துவம் கூட வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு துணை போவதாகத்தான் அமைந்துள்ளது. டார்வினின் இக்கருத்தை வைத்துக்கொண்டு ஹிட்லர் சொன்னார், கருப்பர்கள் இன்னும் முழுமையான பரிணாம வளர்ச்சி அடையாதவர்கள். எனவே அவர்களிடம் விலங்கு தன்மை அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த கருப்பன் மற்றவர்களை விட வேகமாக ஓடி அதிக வெற்றிகளை பெற்றுவிட்டான். எனவே இவனது வெற்றிகளை ரத்து செய்து பதக்கங்களை திரும்பப் பெற வேண்டும். எது அறிவுள்ள சமூகம்? 20ஆம் நூற்றாண்டில் இந்நிகழ்வுகளை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு 1400 ஆண்டுகளுக்கு முன் அண்ணல் நபி ஸல் அவர்கள் கருப்பு நிறத்தவர்களை அணுகிய பண்பாட்டை சற்று பார்க்க வேண்டும். பெருமானார் மக்காவை வெற்றி கொண்டபோது இறை இல்லமான கஃபாவின் உள்ளிருந்த சிலைகள் அகற்றப்பட்டன. தன் நிழல் போல் நின்றிருந்த தோழரை பார்த்து, பிலாலே, கஃபாவின் முகட்டில் ஏறி தொழுகைக்கான அதான் அழைப்பை விடுங்கள் என்றார்கள். மகத்தான இந்த அந்தஸ்தை பெற்ற பிலால் யார் தெரியுமா? கருப்பர் இனத்திலேயே மிகவும் இழிவாக கருதப்பட்ட ஹஷி குலத்தைச் சார்ந்தவர். இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தால் மிக பெரும் துயரங்களுக்கு ஆளானவர். அடிமையாக இருந்து நபிகளாரின் முயற்சியால் விடுதலை செய்யப்பட்டவர். அதன் பின்னர் நபிகளாரை ஒட்டித் தொடரும் உறவானார். நபிகளாரின் நிதி பொறுப்பாளராக பணியாற்றினார். பிற்காலத்தில் அரபகத்தின் கலீபாக்களாக வந்த அபூபக்கர் சித்திக் ரலி, உமர் ரலி போன்றோர் எங்கள் தலைவர் பிலால், செய்யதினா பிலால் என்று அழைக்கும் அளவிற்கு அந்தஸ்து பெற்று விளங்கினார். இன்று முதல் இனத்திமிர், குலத்திமிர் எல்லாவற்றையும் என் காலடியில் போட்டு மிதித்துவிட்டேன் என்று இறுதி ஹஜ் உரையில் பெருமானார் பிரகடனப்படுத்தினார்கள். அந்த பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் அறிவின் அடையாளம் என நிரூபித்தார்கள். அபூதர் ரலி என்ற நபித்தோழர் ஒருமுறை பிலால் ரலி அவர்களை பார்த்து ஏதோ கோபத்தில், கருப்பியின் மகனே என்று திட்டிவிடுகிறார். இதனால் வேதனையுற்ற பிலால் அவர்கள் பெருமானாரிடம் வந்து, அபூதர் இப்படி பேசிவிட்டாரே என்று வேதனைப்பட்டார். பிலாலின் முறையீட்டை கேட்ட நபிகளார் சற்று முகம் சிவந்தவராக அபூதரை அழைத்து வர கட்டளையிட்டார்கள். அழைத்து வரப்பட்ட அபூதரிடம் பெருமானார், அபூதரே, நீர் இன்னும் அறியாமை காலத்தின் ஐயாமுல் ஜாஹிலியா ஆதிக்க மனநிலையில் இருந்து மீண்டு வரவில்லையா என்று கேட்டார்கள். ஒரு மனிதனை பிறப்பையோ நிறத்தையோ வைத்து இழிவு படுத்துவது அறியாமை கால சமூகத்தின் ஆதிக்க மனநிலையின் வெளிப்பாடு என்றால், மனிதனை மனிதனாக நடத்துவது அறிவுள்ள சமூகத்தின் பண்பாடாகும். இதனையே அல்குரான் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் நிறங்களும் வெவ்வேறாக அமைந்திருப்பதும் இறைவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை யாகும். இதில் கற்றறிந்தோர்க்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று தெளிவுபடுத்துகிறது. பிறப்பு, நிறம், மொழி கடந்து மனிதனைச் சமத்துவப்படுத்தும் இந்த பண்பாட்டைத்தான் முஹம்மது நபி ஸல் அவர்கள் உலகில் நடைமுறை சாத்தியமாக்கினார்கள். அதனால்தான் பிலால் ரலி தொடங்கி முகம்மது அலி வரை
நிறத்தை கடந்த மதிப்பு பெற்றவர்களின் வரலாறு இன்னும் உலகின் உயிர்த்துடிப்போடு உள்ளது. செயல் புரட்சி உலகில் இன்று கருப்பு நிறத்தவர்கள் தலைமை தாங்கும் தகுதியை பெற்று விட்டனர். ஆட்சி, அதிகாரம், விளையாட்டு, கலைகள் என பல துறைகளிலும் முன் நிற்கின்றனர். இந்தச் செயல் புரட்சியை உலகில் தொடங்கி வைத்த பெருமை இஸ்லாத்தையே சாரும். உங்கள் தலைவராக நியமிக்கப்பட்டவர் கருத்த நிறமும் சுருள் முடியும் உடையவராக இருந்தாலும் இறைவனின் சட்டத்தை செயல்படுத்துகின்ற வரை நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தே நடக்க வேண்டும் என்று அண்ணல் நபி அவர்கள் தனது மக்களுக்கு கட்டளை இட்டார்கள். சொல்லளவில் நிற்காமல் அதனை செயலிலும் காட்டினார்கள். அடிமையாக இருந்து தன்னால் உரிமை விடப்பட்டு தனது இல்லத்தில் வளர்ந்த சைது ரலி அவர்களை பல போர்களுக்கு படைத்தளபதியாக நியமித்தார்கள். சைது அவர்களின் மகனார் உசாமா ரலி அவர்களும் படைத்தளபதியாக விளங்கினார். அவரது தலைமையை சிலர் ஏற்க மறுத்தபோது தனது இறுதி காலத்தில் உடல் நலிவுற்ற நிலையிலும் கருத்து வேறுபாடு கொண்டவர்களைச் சந்தித்து உசாமாவின் தலைமையை ஏற்கச் செய்தார்கள். உசாமாவின் படையில் பிற்கால கலீபாக்களான அபூபக்கர் ரலி, உமர் ரலி ஆகியோர் இடம் பெற்றிருந்தனர் என்பதுதான் ஆச்சரிய உண்மை. இன விடுதலைக்கான அடையாளம் இவ்வாறு இஸ்லாம் முன்வைத்த மனித சுதந்திரத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு தான் வாழ்ந்த சமூகத்தில் அந்த சுதந்திரத்தை தேடியவர்தான் முஹம்மது அலி. உலக நாடுகளின் மீது நிகழ்த்தப்படும் அமெரிக்க வல்லாண்மையை அந்நாட்டு குடிமகனாக இருந்து எதிர்த்த ஆளுமைக்கு உரியவர். வியட்நாம் மீது பல்லாண்டுகள் அமெரிக்கா நடத்திய போர்த்தாக்குதலில் மனித உரிமைகள் சாகடிக்கப்பட்டன. அமெரிக்காவிலேயே அமெரிக்க அரசுக்கு எதிராக வியட்நாமுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒருங்கிணைத்து உரத்த குரல் எழுப்பினார் முஹம்மது அலி. அதன் பிறகுதான் வியட்நாமுக்கு ஆதரவான குரல் அமெரிக்காவில் பேரெழுச்சியோடு எழுந்தது. அப்போதுதான் கட்டாய இராணுவ பணிக்காக அமெரிக்க இளைஞர்கள் அழைக்கப்பட்டனர். முஹம்மது அலியும் இராணுவத்தில் சேர்ந்து வியட்நாம் போரில் பங்கேற்க பணிக்கப்பட்டார். இராணுவ பணிக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் வியட்நாம் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இராணுவ பணியில் சேரமாட்டேன் என்று மறுத்தார். அரசின் உத்தரவை மீறுவதால் ஏற்படவிருக்கும் பின்விளைவுகளை அவர் அறிந்தே இருந்தார். இதனால் பல நெருக்கடிகளுக்கு ஆளானார். அவருக்கு வழங்கப்பட்ட பதக்கங்கள் பறிக்கப்பட்டன. அவரது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. நாடு கடத்தும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இறுதியாக 5 ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கு 3 ஆண்டுகள் நடைபெற்றது. மேல்முறையீடு வழக்கு நடந்து கொண்டிருந்ததால் அவர் சிறையில் அடைக்கப்படுவது தவிர்க்கப்பட்டது. வழக்கின் முடிவு முஹம்மது அலிக்கு சாதகமானது. அதற்கு பிறகு மேல் உத்வேகத்தோடு போர் வெறிக்கும் நிறவெறிக்கும் எதிராக களமாடினார். குத்துச்சண்டை போட்டிகளில் தலையில் பட்ட தாக்குதலின் பின்விளைவான நரம்பு மண்டலத்தை செயலிழக்கச் செய்யும் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்து முடங்கி போகாமல் இருந்திருந்தால் அவரால் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் விரைந்து சாத்தியமாகி இருக்கும். முஹம்மது அலி அவர்கள் மறைந்த இந்த தருணத்தில் குத்துச்சண்டை ஜாம்பவான் என்பதைக் கடந்து இன விடுதலைக்கான போராளியாக அவர் இருந்தார் என்பதும் அதற்கான சுதந்திர சிந்தனையையும் உத்வேகத்தையும் அவர் சார்ந்திருந்த இஸ்லாம் வழங்கியது என்பதும் உரத்துச் சொல்லப்பட வேண்டிய உண்மை. பாரெங்கும் பள்ளிவாசல் பண்பாடு மனிதனின் பிறப்பு, நிறம், மொழி, வாழ்க்கை தரம் போன்றவற்றை முன்னிறுத்தி அவனை மதிப்பிடாமல் மனித ஆற்றலை, பண்பினை முன்வைத்து மதிக்கும் பண்பாடு இன்றும் தேவைப்படுகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலைகளில் வாழ்வோரை நாம் எப்படி மதிக்கிறோம், நடத்துகிறோம் என்பது குறித்த மனம் திறந்த சுயபரிசோதனையை ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும். சமத்துவம் என்பது பள்ளிவாசலில் தொழுகை வரிசையை தாண்டி வீதிகளிலும் தோள்ணைத்து தொடர வேண்டும். உலகெங்கும் சுதந்திர காற்றை சுவாசிக்க துடிக்கும் அத்தனை உரிமை போராளிகளுக்கும் அலி ஓர் ஆதர்ஷ புருஷன். விளையாட்டு அபிமானிகளுக்கு அவர் வீரத்தின் பிரதிபிம்பம். அவரை யார் நினைவில் வைத்திருக்கிறார்களோ இல்லையோ அமெரிக்காவில் ஃபீனிக்ஸ் நகரில் அவர் ஏற்படுத்தியுள்ள முஹம்மது அலி பார்க்கின்சன் சிகிச்சை மையம் அவரது புகழை என்றென்றைக்கும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் கேசியஸ் கிளே யார் என்று? ஆனால் எல்லோருக்குமே தெரியுமே முஹம்மது அலி யார் என்று. அந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் சமூக விடுதலை போராட்டத்தை அறியாமல் அவரை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது.
நான்கு புறமும் கயிறு கட்டிய மேடையில் அலி விட்ட குத்துக்களை மட்டும் புகழ்வது வரலாற்றை பூசி மெழுகுவதாகும். பரந்து விரிந்த இந்த சமூகம் என்ற மேடையில் ஒடுக்குமுறைக்கு எதிராக முஹம்மது அலி விட்ட குத்துக்களை நினைவுகூர்வதுதான் அவரது மரபை போற்றுவதாகும். முஹம்மது அலி அவர்கள் குத்துச்சண்டை ஜாம்பவான் என்பதைக் கடந்து இன விடுதலைக்கான போராளியாக அவர் இருந்தார் என்பதும், அதற்கான சுதந்திர சிந்தனையையும் உத்வேகத்தையும் அவர் சார்ந்திருந்த இஸ்லாம் வழங்கியது என்பதும் உரத்துச் சொல்லப்பட வேண்டிய உண்மை.